Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். Every day we are meditating God's word. எல்லா நாளும் தேவனுடைய வசனத்தை நாம தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, நாம் தேவன் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பண்புள்ள ஆண்டவர், அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டது, அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது, அதை அறிந்து தேவனோடு பயணிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயங்கள், attributes of God, அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு உதாரணமாக இந்த நாளிலும் கூட நாம் ஒரு குணாதிசயத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் God is a omnipotent அப்படின்னு சொல்லுவாங்க. omnipotent என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் பவர்ஃபுல், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:37 இந்த வசனம் இருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. For nothing will impossible with God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக நேரங்கள்ல இந்த வசனத்தை நம்ம தாட்ஃபுல்லா படிக்காம ரொம்ப போற போக்கில் படிச்சுட்டு போறதுனால இந்த வசனத்துக்கு ஆழமான அர்த்தங்கள் தெரிவதில்லை. ஆனா ரொம்ப தாட்ஃபுல்லா அதை படிக்கும் போது அது என்ன சொல்றதுன்னா, நம்முடைய தேவனால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹியூமன் ஹேஸ் அ லிமிட்டட் பவர், ஆனா நம்முடைய ஆண்டவர் அன்லிமிட்டட் பவர். அவருடைய வல்லமைக்கு ஒரு வரையறையே கிடையாது. இவ்வளவுதான் அவரால் முடியும், இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும் என்று தேவனுக்கு ஒரு வரையறையே, ஒரு எல்லையே கிடையாது. மனிதர்களுக்கு ஒரு எல்லை உண்டு, அப்படிதானா? உலகத்திலே மிக வேகமாக ஓடக்கூடியவர் உசேன் போல்ட். அவரால் என்ன பண்ணீங்கன்னா 9 செகண்ட்ல 100 மீட்டரை ஓட முடியும். ஆனா அதுக்கு கீழே கம்மியானா இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவனால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? அதிகபட்சமா பவர் லிஃப்டர்ஸ் இந்த ஒலிம்பியன்ஸ் தூக்கியிருக்காங்க. 400 கிலோல இருந்து 500 கிலோ வெயிட் அவங்களால பவர் லிஃப்டிங் பண்ண முடியும். இதான் ஹியூமன் பவர். நல்லா கவனிச்சுங்க. மனிதர்களுடைய செய்கிற காரியங்களுக்கு, அவர்களுடைய வல்லமைக்கு, அவருடைய சக்திக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. இதற்கு மேல செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வல்லமைக்கு, அவருடைய பவருக்கு there is no limitation. இது நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். சரி, இவருக்கு இவ்வளோ வல்லமை இருக்கு, இவரால எதையும் பண்ணிட முடியும் அப்படின்னா, அது என் வாழ்க்கையில என்ன உணர்த்துதுன்னா, ஒரு 3 முக்கியமான காரணங்களை உணர்த்துது. அப்படி அது என்ன அப்படின்னா, நோ ப்ராப்ளம் இஸ் கிரேட்டர் தென் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை விட எந்த பிரச்சனையும் பெரிதானதே கிடையாது. உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், நீங்க நினைச்சிருக்கீங்க இதை யாராலையும் சரி செய்யவே முடியாத பிரச்சனைப்பா, ரொம்ப தலைவலியா இருக்கு, இது என்னைக்குதான் மேல போதோ, இது தேவனாலே முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நான் ஒரு உண்மையை சொல்றேன். there is no problem is bigger than God's power. தேவனுடைய வல்லமையை விட எந்த பிரச்சனையும் பெரிதானதே கிடையாது. இரண்டாவது, there is no enemy is bigger than God's power. தேவனுடைய வல்லமையை விட வேற எந்த எதிரியும் பெரியவனே கிடையாது. நம்ம பல எதிரிகள் நமக்கு இருக்கலாம். பிசாசு இருக்கான், சில ஹியூமன்ஸ் நமக்கு எதிராக செயல்படலாம், சில விஷயங்கள் நமக்கு எதிராக வரலாம். ஆனா இப்படி எதிராக வர எந்த காரியங்களும் தேவனுடைய வல்லமையை விட பெரிதே கிடையாது. அவர் நினைச்சாருன்னா அதை ஒரு நொடி பொழுதுல மாற்றிவிட அவரால் முடியும். பைபிள்ல கூட பல சம்பவங்களை பார்க்கிறோம். எதிரின்னு நினைச்சு வந்த பல மனிதர்களை, கோலியாத்தை நினைச்சாங்க பெரிய எதிரி, அவனால என்ன வேணா பண்ணிட முடியும். ஆனால் அந்த கோலியாத்தை ஆண்டவர் தாவீது என்கிற சிறுவனை வைத்து கூழாங்கற்களை வைத்து முடியேற்றார் அப்படின்னு பாக்குறோம். சோ எந்த எனிமையும் தேவனுடைய வல்லமையோட பெரியவன் கிடையாது என்பதை இந்த காலை வேளையில நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். மூணாவது நமக்கு உணர்த்துகிற காரியம், நோ வீக்னஸ் இஸ் கிரேட்டர் தென் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை விட எந்த பலவீனமும் பெரிதானதே இல்லை. நாம பல பலவீனங்கள் நினைக்கிறோம், இது ரொம்ப பெருசு, யாருக்குமே வராத பலவீனம், யாராலும் சரி செய்ய முடியாத பலவீனம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட்ஸ் நாட் அ பிக் டீல். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதை தேவனால ரொம்ப ரொம்ப ஈஸியா சரி செய்து விட முடியும். இந்த காலை வேளையில இந்த 3 காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. எந்த எதிரியும், எந்த நோயும், எந்த பிரச்சனையும் தேவனுடைய வல்லமை விட பெரிதானவை கிடையாது. ஏன்னா அவர் இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். He is a all powerful ஆண்டவர். அதான் அந்த வார்த்தை omnipotent என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுங்க. எப்பெல்லாம் நீங்க ரொம்ப சோர்வா முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் God you are omnipotent. ஆண்டவரே நீங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை நீங்க வெளிப்படுத்தி அவருடைய சக்தியின் மூலமா, அவருடைய வல்லமையின் மூலமா எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து வீட்டிலே இந்த வசனங்களை தியானித்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும். Thank you. God bless you and have a great day.